எல்லாமே போனோடனே அப்புறம் நினச்சா எதுவுமே நிலையானது இல்லை. ஸோ நம்ம வந்து பண்ணுற ஒரு எந்த இன்டென்ஷனில் போகிறோமோ, மியூசிக்கோ லவ்வோ, அதை கடைசி வரைக்கும் எப்படி தக்க வைக்கணும்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ தொடர்ச்சியான இழப்புகள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலை சின்ன வயசுலேயே கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? பட் ஸ்டில் ஹவு டிட் யூ ஹேண்டில் தட்? ஏன்னா நீங்கள் மியூசிக்குள்ளே உள்ளே வந்தது யங் ஏஜ்னு இப்போ நாங்கள் அதை ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பேசுகிறோம். எது பிடிச்சாலும் அது வந்து நம்மக்கிட்ட போயிடுது இல்லையா? லைக் சப்போஸ் சின்ன வயசில் வந்து எனக்கு ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அந்த எக்யூப்மெண்ட் வந்து எனக்கு எப்போ வரும்ன்ட்டு வெயிட் பண்ணும்போது அது வரவே வரல. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு ரென் செஷன் வந்தோடனே அதை நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு கடவுளாக பார்த்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காரோன்னு தெரியல. ஸோ ஃபேஸ் பண்ணி பாரு அப்படின்னு. யா எக்ஸாக்ட்லி. இது மாதிரி இதுதான் வாழ்க்கை. ஸோ இது மாதிரி இருக்கும்போது நீ வந்து தள்ளி இருக்கும்போது ஐ திங்க் எவ்ரிதிங் யூ கெட். ஆனால் இந்த மாதிரி ரியலைசேஷன்லாம் உங்களுக்கு எந்த ஏஜில் வந்தது? அது ஆட்டோமேட்டிக்காக வருது சார். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பயணம் வந்து டிஃப்ரெண்ட் இல்லையா? என்னுடைய வாழ்க்கை பயணம் டிஃப்ரெண்ட் தான். ஓகே. ஆக்சுவலாக இப்போது நம்ம வந்து ஒரு பெரிய லெகசியை பற்றி பேசுகிறப்ப நம்ம அதை நாங்கள் எங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுவோம். அவர் 15 இயர்ஸ்லேயே மியூசிக்கில் வந்துட்டார், அப்படி இல்லைன்னுமோ சொல்கிறோம். ஆனால் 15 வயசில் நீங்கள் மியூசிக்கில் வரப்போ இருந்த உங்களின் மனநிலையும் சூழலும் இருக்குல்ல. அப்பா இறந்துடுறாங்க, வீட்டை பார்த்துக்கணும், ஒரு பக்கம் மியூசிக்கில் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு அந்த காலகட்டங்களை இப்போ யோசிக்கிறப்ப எப்படி தோணுது? ஆக்சுவலி எல்லாமே கரெக்டுன்னு தோணுது. எல்லாமே கரெக்டுன்னு தோணுது. கரெக்டாக நடந்ததெல்லாம். ஏன்னா இப்போ அந்த வயசில் என்ன பண்ணுறோம், போயிட்டு விளையாடுறோம், அதுக்கப்புறம் சைட் அடிக்கிறது, அதெல்லாம் டைமே இல்லை சுத்தமாக. ஸோ அந்த எல்லாமே நான் என்னுடைய தொழில் கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி யூ டோன்ட் ஹேவ் எனி ரெக்ரெட்ஸ் ஆன் தட்? நோ ரெக்ரெட்ஸ். பட் ஸ்டில் அட்லீஸ்ட் அந்த வயசில் பசங்க பண்ணக்கூடிய இயல்பான ஒரு தெருவில் கிரிக்கெட் விளையாடுற லெவலுக்கு. ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சென்னைக்கு வந்து இது வந்து அதெல்லாம் மீறி இருக்கு இல்லையா? இந்த கலைன்றது அதெல்லாம் மீறி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது. அதாவது இசைன்றது, அப்புறம் ஆர்ட், அப்புறம் கம்போசிஷன், அப்புறம் ஃபிலாசபி, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 10 ஆண்டுகள் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, 13லேருந்து 23, அது வந்து ஒரு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கு அந்த டைமில். பிகாஸ் அந்த டைமில் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெக்கார்டிங் ரொம்ப ஜாஸ்தி. மார்னிங் 7 to 1, 2 to 9, 9 to 9, 9 to 9. சண்டே வந்து டபுள் பேமெண்ட் தருவாங்க. நல்லா சண்டே மட்டும் பண்ண மாட்டாங்க, மீதி எல்லா டைமும் ஐ திங்க் பிடிஞ்சு எடுத்துருவாங்க. ஸோ ரவுண்ட் த கிளாக் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இதுக்குள்ளே, அதாவது ஆக்சுவலி எனக்கு என்னுடைய 20 வயசு வந்து எனக்கு ஒரு 60 வயசு மாதிரி ஒரு, ஏன்னா அவங்க கூட தான் நான் பகிர்ந்தேன் இல்லையா? அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய ஃபிலாசபி, அவங்களோட ஸோ நீங்கள் பழகினவங்களாம் ரொம்ப பெரியவங்கல்ல? பெரிய. ஒரு நாள் அது 25 வயசில் வந்து கண்ணாடி, நான் அந்த மாதிரி இல்லையே, எனக்கு யங்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு. இது மாதிரி இன்டர்னலி ஆல்சோ ஸ்டார்ட் ஃபீலிங்ல ஒரு மாதிரி பெரியவங்களோட பழகிறதுனால அந்த மெச்சூரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி be with wise people and you become a wise man. Be with stupid people you become a idiot ன்ற மாதிரி. ஸோ நீங்கள் பெரியவங்களோட இருந்தனால பெரியவங்களோட மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்ததா நீங்கள் நினைக்கிறீங்க?